Hi, I am Purni Raju. என் காலேஜ் வந்து ஜவஹர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் அண்ட் டிசைன், சாலிகிராமம். ஸோ என்னோடய தீசஸ் டாபிக் வந்து சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட், மாமல்லபுரம். ஸோ சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னாலே வந்து எல்லோரும் திங்க் பண்ணுறது என்னென்னா, எல்லா காலேஜிலும் அட்லீஸ்ட் 2 பேர் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி நான் ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து பர்சனலாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு பரதம் டான்ஸர் அப்படின்றதுனால என்னால் வந்து ஒரு டான்ஸ் ஃபார்மையோ இல்லை ஒரு ஆர்ட் ஃபார்மையோ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கு வந்து எனக்கு க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால என்னோடய தீசஸ் டாபிக் வந்து நான் அப்படி சூஸ் பண்ணேன். இப்போ எப்படின்னா டான்ஸ் ஃபார்ம், இப்போ பெர்ஃபார்மிங் சென்டர் அப்படின்னும்போது ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் ரிலேட்டடாக திங்ஸ் இருக்கட்டும், இல்லை டான்ஸ் அது மாதிரி இருந்தால் நம்ம வந்து நம்ம ஒரு யூஸராக அந்த ஸ்பேஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்த ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது இல்லாமல் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக ஒரு ஆடியன்ஸாக அப்படியே இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்த மாதிரியான பேசிக் டேட்டாஸ் அனாலிசிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரதம்க்கும் கதக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டைல் வைஸ் இல்லாமல் அவங்க காஸ்டியூமில் வந்து அவங்க டான்ஸ் பண்ணுறதுலேருந்து, குரூப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்றதுலேருந்து அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பரதம்னா சோலோ ஆடுவாங்க. ஸோ இப்போ சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி ஃபோக் ஆர்ட்க்கு வந்து 10 பேர் ஆடுறதுனா எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன மாதிரி சாங்ஸ்லாம் ஆடுறாங்க, ஸோ அது எப்படி அந்த காஸ்டியூம்க்கு எப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நம்ம மேக்கப் ரூம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ அப்போ அந்த டோர் வே எவ்வளோ பெருசு இருக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்க்குன்னா அப்போது கதக் ஆடுறவங்களுக்கு அந்த பெரிய பேஸ்கெட் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேசிக்காக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை தாண்டி நம்ம ஆர்கிடெக்சரல் ஸ்பேஸாக எப்படி எடுக்கிறது அப்படின்னும் போது நான் வந்து லிட்ரேச்சர் ஸ்டடி, கேஸ் ஸ்டடீஸ், எல்லாரும் மாதிரி லிட்ரேச்சர் ஸ்டடீஸ், கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து டேட்டாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். லிட்ரேச்சர் ஸ்டடீஸ், கேஸ் ஸ்டடீஸை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, லிட்ரேச்சர் ஸ்டடி வந்து உங்களோட இப்போ டிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், என்பிசியாக இருக்கட்டும், நான் வந்து எப்படி அதை கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு நார்மில் வந்து கார் பார்க்கிங் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கார் பார்க்கிங் இருக்குது, இல்லை வந்து 60 டிகிரி 30 டிகிரி கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னும்போது இப்போ என் டிசைனில் நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது என் கேஸ் ஸ்டடிஸ், என்னோட லைவ் கேஸ் ஸ்டடி, நெட் கேஸ் ஸ்டடிஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இப்போது நான் போன கேஸ் ஸ்டடீஸ்லலாம் வந்து இப்போ 60 டிகிரி வந்து இவ்வளோண்டு ஸ்பேஸ்க்கு வந்து இவங்க இப்படி ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா எனக்கு வந்து என்னோடய டிசைனில் ஒரு பேசிக் ஐடியாவாக எனக்கு அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போது டேட்டா கலெக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஒரு 2500 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து நம்ம வந்து ஓஎஸ்ஆர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு மேலே போனால் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஸ்பேஸ் அப்போ நான் எவ்வளோ பிளாக்ஸ் வரப்போகுது, எத்தனை பேர் வரப்போகிறாங்க, இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து இதுலேருந்து தான் என்னோடய கேஸ் ஸ்டடீஸை கம்பேர் பண்ணி தான் எடுக்க ஆரம்பித்தது. அண்ட் இப்போ எப்படின்னா அதை தாண்டி இப்போ பர்டிகுலர் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசியமில் எவ்வளோ லைட்டிங் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ லைட்டிங் வந்து நேச்சுரல் லைட்டிங் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இப்போ வந்து இன்டைரக்ட் லைட்டிங், டைரக்ட் லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங்லேயே டே லைட்டிங்லேயே வந்து அதை எப்படி அச்சீவ் பண்ணணும். இப்போ என் மியூசியமில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து என்னோடய இதில் பெயிண்டிங் கேலரின்னு தனியாக கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் என் மியூசியம் வந்து இப்போ மாமல்லபுரத்துலன்னு கொடுக்கும்போது நான் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய கொடுத்துருந்தேன். ஸ்கல்ப்சர்ஸ் என்னோடய கான்செப்ட் வைஸ் எடுத்து ஒரு 9 பார்ட்டிஷன்ஸாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட 9 பார்ட்டிஷன்ஸ்லேயே ஒரு மேஜர் ஸ்கல்ப்சர் இருக்கும். ஸோ அதுக்கு டைரக்ட் லைட்டிங் கொடுக்கணும், சுற்றி இருக்கிறதுக்குலாம் வந்து இன்டைரக்ட் லைட்டிங் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்றது என்னோடய லிட்ரேச்சர் ஸ்டடீஸில் தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு லைப்ரரினா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணும், இவ்வளோ பீப்புளுக்கு அப்படின்றதெல்லாம் நான் அதுலேருந்து தான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம எடுக்கிறது. அதை தாண்டி இப்போ நான் ஆடிட்டோரியம் டீட்டெயில் அவுட் பண்ணணும் போது ஆடிட்டோரியம்க்கு என்னென்னன்றது நான் பேசிக்காக கற்றுக்கிட்டது எல்லாமே லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் தான். என்பிசி, டிஎஸ்எஸ், டிசிஆர், நியூஃபர்ட் இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ இப்போ ஒரு ப்ரொசீனியம் டைப் அப்படின்னா ப்ரொசீனியம் டைப் வந்து டான்ஸ்க்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அங்கே ரிவர்பரேஷன் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மியூசிக் ட்ராமாவெல்லாம் தாண்டி ரிவர்பரேஷன் டைம் இது கம்மியாக இருக்கும்.
இருக்கும். இதுவே மியூசிக் வோக்கல் யூஸ் பண்ணி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ரிவர்பரேஷன் டைம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஏன்னா அந்த பர்சனை போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே அந்த அவங்க வோக்கலோட வாய்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் பேசினாலும் சரி, சத்தமாக பேசினாலும் சரி, அந்த அவ்வளோ எண்ட் இருக்க ஆடியன்ஸை கூட வந்து அது ரீச் பண்ண வைக்கணும். அது வந்து ப்ரொசீனியம்க்கு வந்து தேவைப்படாது. ஸோ அது கம்ப்ளீட்டாக டான்ஸ்னும் போது ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோட கேஸ் ஸ்டடீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். என் கேஸ் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட், மும்பை. அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நாங்கள் 2 days போய் பார்த்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அந்த ஈவெண்ட் பார்க்குற மாதிரி போய் பார்த்தோம். அப்போ வந்து நாங்கள் எங்களோட மெயின் என்ட்ரன்ஸ் தான் எங்களுக்கு இது பண்ணாங்க, வேறு எந்த கேட்டுமே ஓப்பன் ஆகலை. ஸோ நாங்கள் ஜென்ரல் பப்ளிக்காக போகும்போது நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட், கெஃபே இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் பார்த்தோம். அப்புறம் ஆர்ட் கேலரி பார்த்தோம். அப்புறம் வந்து ஆடிட்டோரியம் ஸ்பேஸ். நாங்கள் ஈவெண்ட்காக போகல, ஈவெண்ட் போகிற மாதிரி தான் போனோம். ஸோ அதனால் எங்களால் ஓரளவுக்கு மேஜர் ஸ்பேஸ்லாம் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். அதுக்கு மறுநாள் தான் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி போய் பார்க்கும்போது அன்றைக்கி நாங்கள் முன்னால் என்னென்ன பார்த்தோமோ அது எதுவுமே நாங்கள் பார்க்கல. எல்லாமே பேக் கேட் வழியாக தான் கூட்டிகிட்டு போனது. சர்வீஸ் கேட் தான், சர்வீஸ் ரோட் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு ஒரு ஆடிட்டோரியமும் நாங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பேக் என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ நாங்கள் முன்னால் பார்த்த எந்த ஸ்பேஸுமே வந்து நாங்கள் மறுநாள் போகும்போது பார்க்க முடியல. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ஸ்பேஸ்னால் இப்போ ஒரு சர்வீஸ்க்காக ஒரு வண்டி வருதுன்னும் போது அந்த மெயின் ஆக்சஸ் யாராவது ஜென்ரல் பப்ளிக் வராங்கன்னா அவங்கள வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமல் அந்த சர்வீஸ் ஸ்பேஸ் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 2 பேருக்கும் அந்த கான்டாக்டே இல்லை அந்த விஷயத்தில். ஸோ அப்படின்னும் போது நான் என் டிசைனில் எப்படி கொடுக்கணுன்ற ஒரு சின்ன ஐடியாஸ். ஸோ அப்போ ஒரு ஆடிட்டோரியம் பார்க்கும்போது அதில் வந்து கோத்ரேஜ் தேட்டர் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 250 கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த தேட்டர் வந்து எப்படி இது பண்ணியிருந்தாங்க, அது வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் வால் தான், பேரலல் வால் தான் கொடுத்துருந்தாங்க. பேரலல் வால்னும் போது நிறைய ரிவர்பரேஷன் நடக்கும். ஸோ அப்போ அவங்க அதுக்கு மெட்டீரியல் வச்சு தான் நிறைய ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பெரிய 1050 கெப்பாசிட்டி ஆடிட்டோரியம் ஒன்று இருந்துச்சு, ஜேபி தேட்டர்னு. அந்த ஜேபி தேட்டர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ரொசீனியம் ஸ்டைல். அதில் வந்து ஆர்கெஸ்ட்ரா பிட் இருக்குது. ஸோ அந்த பிட்டுன்றதே நான் அப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஆர்கெஸ்ட்ரா பிட் வேணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சிச்சு. அப்போ வந்து அங்கே க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ மேலே இருக்க அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸ் எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, ஸ்டேஜில் வந்து எப்படி பேக் ட்ராப் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் டாடா தேட்டர் போய் பார்த்தோம். டாடா தேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேட்டரே அதுதான். அது எப்படின்னா அது எந்த அக்குஸ்டிக்ஸ் மெட்டீரியலும் இல்லாமல் ஃப்ளோரிங்லாம் உட் ஃப்ளோரிங் போட்டு, அது வந்து ப்ரொசீனியம், இவங்களது ஜேபி தேட்டர் ப்ரொசீனியம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக, இது டாடா தேட்டர் வந்து மியூசிக் வோக்கல் பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ அவர் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்டுச்சு அந்த வாய்ஸோட இது, அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், அந்த டெப்த்தாக இருக்கட்டும், அந்த சேஞ்சே ஆகலை. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி கான்க்ரீட்லேயே வந்து பில்ட் பண்ண ஸ்பேஸ் அது. அதுக்கப்புறம் அவங்க டோர்லாம் வந்து எப்படி அக்குஸ்டிக் பேனலாக அது எப்படி சவுண்ட் அப்சார்ப்ஷனாக அதை மாற்றுறாங்கன்னும் போது அந்த டோர் ஃபுல்லாக ஸ்டாண்ட் ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தேட்டரில் வந்து இவங்க லைட் செட்லாம் வந்து நிறைய ஃபியூஸ் போன லைட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மேலே அக்குஸ்டிக்ஸ் பேனல் இல்லாதனால அவங்க வந்து டேரெக்டாக பெரிய ஒரு ஏணி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ப்ரொசீனியன் டைப்பில் வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணல. அப்போ தான் வந்து மேலே கேட் வால்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து பேனல் சேஞ்ச் பண்ணுறது, ஏதாவது உடஞ்சிச்சு, ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து மேலே இருக்க அந்த மாதிரி கேட் வால் ஸ்பேஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி என்னோடய கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து தான் நான் எல்லா டேட்டாஸும் எடுத்தேன். ஸோ அப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்குறது, ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எதுவுமே பெர்மனன்ட் சீட்டிங்ஸ் கிடையாது, எல்லாமே டெம்ப்ரவரியாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய திடீர்னு இன்றைக்கி 10 பேர் ஆட வராங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி 10 people ஆடுறதுக்கான ஸ்பேஸாக அது வந்து செட் பண்ணிடுறாங்க. இல்லை ஒருத்தர் தான் போது அப்படி இல்லை, பெரிய எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஸ்டேஜில் இது பண்ண முடியாதுன்னா அந்த ஸ்டேஜ் அப்படியே ரிமூவ் பண்ணி ஃப்ளோர்லேயே வச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்டிங்ஸ் தேவையோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தேட்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் தான் நான் கற்றுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் மகாபலிபுரமில் தரணும் அப்படின்ற ஐடியானால நான் போய் கலாஷேத்ரா பார்த்தேன். கலாஷேத்ரா வந்து டோட்டலாக அப்படியே ஆப்போசிட். அதில் 2 ஆடிட்டோரியம் தான், 2மே வந்து வெர்னாக்குலர் ஸ்டைல். இப்போ ரீசெண்டாக வந்து அது கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒன்று வந்து கூத்தம்பலம் ஆடிட்டோரியம், இன்னொன்று வந்து ருக்மணி அரங்கம் அப்படின்ட்டு 2 பண்ணியிருந்தாங்க. ஸோ 2மே வந்து ஃபர்ஸ்ட் வெர்னாக்குலராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய அவங்களுக்கு விண்டோஸ் பதிலாக வந்து ஜாலி ஒர்க்ஸ் போட்டு விண்டோஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ப்ரூஃப் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அவுட்டோர் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்டாக எதுவுமே வந்து அப்படியே என்க்ளோஸ்டாக இல்லாமல் நிறைய நல்ல வென்டிலேஷன்ஸ் ஆகுற மாதிரி, நல்ல ப்ராப்பர் வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் ஸ்டைல்லே இருந்தபோது எனக்கு அது இன்னொரு ஐடியா கொடுத்துச்சு. அது இல்லாமல் அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, அவங்க வந்து கார் பார்க்கிங்லாம் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பேஸை வந்து அவங்க ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு விசிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு செமினார் எடுக்க வர ஒரு சீனியர் ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாருனாலும் சரி வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல் ஸ்பேஸையுமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு இது. முக்கியமாக விசிட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக 100 ஏக்கர்ஸ். அது கலாஷேத்ரா வந்து 100 ஏக்கர்ஸ். ஸோ அது வந்து எப்படி எல்லா ஸ்பேஸுமே நம்மளே விசிட் பண்ணணும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம வந்து 2 வீலர்லேயே அப்படியே கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை தவிர, அந்த டீச்சர்ஸை தவிர வேறு யாருமே வந்து 2 வீலர்ஸ் எடுத்துகிட்டோ இல்லை வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியாது உள்ள. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு இது ஒரு பாயிண்ட் கொடுத்தது. அப்புறம் வந்து திரிவேணி கலா சங்கமம் இன்னொரு கேஸ் ஸ்டடி. ஸ்ரீராம் பர்ஃபார்மிங் சென்டர், திரிவேணி கலா சங்கமம் 2மே வந்து நியர்பை, பின்னாடின்னும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கேஸ் ஸ்டடி பண்ண. திரிவேணி கலா சங்கமமில் மேஜராக நான் என்ன பார்த்ததுன்னா, அவங்க வந்து 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பப்ளிக் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அங்கே ஸ்டூடியோஸ்மே இருக்கும். மேலே வந்து அகாமடேஷன், அந்த ஸ்டூடியோ டீச் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், லெக்சர் எடுக்க வந்த ஏதாவது ப்ரொஃபஸராக இருக்கட்டும், ஸ்டே பண்ணுறதுக்கான மேல் அகாமடேஷன். கீழே வந்து தனியாக ஒரு எக்ஸிபிஷன் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் OAT ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. OAT வந்து அவங்க அந்த ஆடிட்டோரியமை வந்து எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வெளியில் வந்து வர பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ன பட்சத்தில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்டூடியோஸ் இருக்கலாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு மேஜராக அவங்களோட ஸ்டூடெண்ட் வச்சு தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த OAT ஸ்பேஸ்லாம் வந்து லோக்கல் ஆர்டிசன்ஸ் வச்சு எக்ஸிபிஷன் இது கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ஒரு வாட்டி ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸை ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு நாள் இந்த ஸ்பேஸ்க்கு எங்கேயாவது இது இல்லாமல் போயிடுச்சு, இந்த ஸ்கோப் இல்லாமல், நீட் இல்லாமல் போயிடுச்சு, இது மாதிரி நிறைய ஆடிட்டோரியம் வந்துருச்சு அப்படின்ற இதில் வந்து இது டல் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ரெகுலராக ஏதோ ஒரு ஈவெண்ட், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, லெக்சர்ஸ் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுன்றதுனால அங்கே இன்ஸ்டிடியூஷன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அவங்களால இது பேரலாக ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. சென்னையில் வந்து வெறும் சபா மாதிரி நிறைய இடம் இருக்குது, ஆனால் அதுக்கு ரொம்ப அது ரன் ஆகிட்டே இல்லை. அது வந்து எப்போவுமே இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த சபா வந்து ரொம்ப இந்த ரிச் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேரால் எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ கலாஷேத்ராலே அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, நிறைய வெளியிலேருந்து வர பர்ஃபார்மன்ஸ் நிறைய வருது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் வெளியிலேருந்து அவ்வளோ கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, பட் ஆனால் அதுக்கு ஸ்பேஸ் வந்து ரெடியாக இல்லை கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் தான் அது. அந்த ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ் வந்து எங்கேயுமே நிற்காமல் அது பாட்டு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். அதை தாண்டி நிறைய பேரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நான் என் கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து அவுட்டர் லுக் நான் எடுத்ததே இதுதான். அண்ட் மாமல்லபுரம் அப்படின்னு எடுத்தோன்னா, ஏன் மாமல்லபுரம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, 1992 இங்கே ஒரு மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய ஸ்பேஸில் வந்து ஒரு வாட்டி இந்த ஸ்பேஸ் நல்லா இல்லை, அங்கே கண்டக்ட் பண்ணாங்க, அங்கே ஸ்பேஸ் நல்லா இல்லை, இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வருஷம் மட்டுமே வந்து 60 டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ், டான்ஸ் ஃபார்ம்ஸ் மட்டும் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இது இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை பார்க்குறதுக்கு மட்டுமே வந்து 560 lakhs ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் வராங்க.
அது இது எந்த எந்த வருஷத்தோட ரெக்கார்ட்னா இப்போ 2014லேருந்து 19 வரைக்கும் 18-19 வரைக்கும் இருந்த ரெக்கார்ட் மட்டுமே இது. ஸோ இது எல்லாமே டூரிஸ்ட் இந்த டைமில் வந்து அதிகமாக வந்துட்டு தான் இருக்காங்களே தவிர எப்பவுமே கம்மியாகலை. ஸோ இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பேஸாக இருக்கனால அது நல்லா ரன் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து என்னோட சைட்டை நாங்கள் சூஸ் பண்ணேன். ஓகே, என்னோட சைட் வந்து ஒரு ட்ரபிசாய்டல் ஷேப். ஸோ ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள். எனக்கு வந்து அதனால என்னோட பிளாக்கை வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் என்னோட பிளாக்கை எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, என் கான்செப்ட் வந்து எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் நான் ஃப்ரீஸ் பண்ணேன். ஏன் எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்னா, ஆர்ட் ஃபார்முக்கும் எக்ஸ்ப்ரெஷனிசம்க்கும் நிறைய கான்டாக்ட் இருக்குது. என்னென்னா எல்லா ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக், ட்ராமா, பெயிண்டிங், எதுனாலும் ஒரு 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 கண்டென்ட்டை வந்து ஒரு எமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறதுனால அதனால எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷனிசம்ன்ற டேர்ம் வந்து என்னோட டிசைனில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அந்த பில்டிங்கோட அது டெக்ஸ்சராக இருக்கலாம், ஸ்கேலாக இருக்கலாம், அப்பியரன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அதோட ஃபார்மாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து இந்த பில்டிங் இப்படி தான் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு தாஜ்மஹால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் ஒரு தாஜ்மஹாலாக இருக்கட்டும். அது என்ன பீஸ், அந்த கலர், அந்த ஒயிட் மார்பிளோட கலர் இருக்கலாம், சிமெண்ட்ரி, அந்த மாதிரி ஒண்டர், அந்த மாதிரி அதோட சிமெண்ட்ரி, அதோட ஸ்கேல், இதை வச்சு ஒரு ஒண்டர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் கிடையாது. அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் வந்து என்னோட டிசைனில் நான் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு பண்ணது. அதை வந்து நான் எப்படி என்னோட ஸ்பேஷியலாக நான் எப்படி செக்ரிகேட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து டான்ஸ் டிசிப்ளின்ற டேர்ம்ஸ் மாதிரி எடுத்து எப்படின்னா சதுர், தபஸ், அதுக்கப்புறம் கதக்கா அப்படின்ற ஒரு 3 வேர்டு எடுத்தேன். சதுர் அப்படின்றது டான்ஸ், பரதத்தோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் மாதிரி. டான்ஸோட ஃபர்ஸ்ட் ஆரிஜினும் அதான் சொல்கிறாங்க, பட் ஆனால் பரதமோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் அது. ஸோ டான்ஸ் ஃபார்ம் வந்து அப்போ வந்து ஒரு பர்ஃபார்மிங்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி நான் அதை டேர்ம் பண்ணிவிட்டு, அது என்னென்ன மாதிரி இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆடிட்டோரியம்ஸ், அவுட்டோர் ஓஏடி ஸ்பேசஸ், அந்த மாதிரி அவுட்டோர் பர்ஃபார்மிங் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து நான் அதுக்குள்ளே கொண்டு வரேன். அண்ட் தபஸ் அப்படின்றது வந்து டிசிப்ளின், லேர்னிங் டிசிப்ளின். அது வந்து ஒரு ஃபார்மை வந்து நம்ம எவ்வளோ டிசிப்ளின் அதை வச்சு நம்ம கற்றுக்குறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ அது வந்து என்னோட ஸ்டூடியோ ஸ்பேஸாக இருக்கட்டும், அப்புறம் என் லைப்ரரி, மியூசியம், இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கெலாம் வந்து நான் அதை செக்ரிகேட் பண்ணேன். கதக்கான்றது வந்து ஒரு கதையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறது. இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் ரீக்ரியேஷனல் ஸ்பேஸாக நான் அதை பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் இன்னொருத்தவங்க வந்து பேசிக்கிறது, இல்லை சில் பண்ணுற ஸ்பேஸ், இந்த மாதிரி வந்து நான் 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்பேஸை வந்து நான் செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ரெக்குவயர்மெண்ட் படி என்னென்ன ஸ்பேசஸ்லாம் நான் வந்து என்னோடய சைட்டில் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னா, மெயின் அட்மின் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஸ்டூடியோட கனெக்ட் ஆகாது. இது மெயின் அட்மின் எதுக்குன்னா, இப்போ என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது வந்து டிஸ்கஷனுக்கு, இல்லை ஒரு ஆஃபீஸர்ஸோட டிஸ்கஷனுக்கு, இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வந்து நான் ஜென்ரல் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து ஜென்ரல் லாக்கர் ரூம்ஸ், இதெல்லாமே இப்போ ஒரு ஃபாரினர் வராங்க ஈவெண்ட்க்கு பார்க்கணும் போது அப்கமிங் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நாளைக்கு வராங்க இல்லை இன்றைக்கே ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே லாக்கர் ரூமில் கொடுத்துட்டு அப்படியே ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணி அப்படியே கிளம்புற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நான் என்னோட மெயின் அட்மின் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன். மெயின் அட்மின்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் லைப்ரரி மியூசியம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் கொடுக்குறேன். இது ஏன் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, நான் கலாஷேத்ரா கேஸ் ஸ்டடியில் வந்து நான் விசிட்டராக நாங்கள் போகும்போது அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. லைப்ரரி ஸ்பேஸ் ஓப்பனாக இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது அங்கே வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்களால் அவங்கக்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் அது இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படி கிளாஸ் எப்படி போகுது, என்ன மாதிரி கற்றுக்குறாங்க, ஸோ அவங்களோட பேசுகிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரிலாம் நடக்குது இவங்க ஸ்டூடியோஸில், ஸோ அப்படி கேட்கறதுக்கான ஒரு சான்ஸ் மாதிரினால நான் வந்து என்னோடய லைப்ரரி மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. மியூசியம், நான் லைப்ரரி மியூசியமும் ஒரே பிளாக்கை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் லைப்ரரி மியூசியம். அதுக்கப்புறம் கெஃபே வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கான கெஃபே. அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம்ஸ் பார்த்திங்கன்னா 4 ஆடிட்டோரியம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரொசீனியம் வந்து 1200 கெப்பாசிட்டி ப்ரொசீனியம். அப்புறம்
ப்ரொசீனியம்லேயே வந்து சின்ன, ஏன்னா டான்ஸ் தான் மேஜராக நம்ம ஊரில் இது பண்ணுறதுனால நான் டான்ஸ் அண்ட் மியூசிக் ரெண்டுமேன்றதுனால நான் வந்து ப்ரொசீனியம் வந்து 450 கெப்பாசிட்டி அண்ட் 1200 கெப்பாசிட்டிக்கு நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட் டைப்புன்றது வந்து இப்போ நான் என்சிபிஎல் சொன்னல டாடா தியேட்டர்ன்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஓக்கலுக்கு யூஸ் பண்ணுற தேட்டர்ஸ் ஆடிட்டோரியம். ஸோ அதனால் அது வந்து ட்ரஸ்ட் ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தேன் ஓக்கலுக்காக. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் தேட்டர். இப்போ ஸ்டூடியோஸ் இருக்கனால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஈவெண்ட் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்குன்னு இல்லைனால வெளியிலேருந்து வந்து அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணேன். அண்ட் இதை தாண்டி வந்து இன்னொரு ஸ்டூடியோ அட்மின் மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ அந்த அட்மின் ஸ்பேஸ் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வர லெக்சர்ஸ் எடுக்கிறதுக்கான சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் யாராவது அந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கான ஸ்பேஸ் அது. பக்கத்துலேயே வந்து ஸ்டூடியோ, கம்ப்ளீட்டாக அது கிளாஸ் ரூம்ஸ். அக்காமடேஷன் வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுக்கல, கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கல. அது இல்லாமல் வெளியிலேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஒரு ஃபோக் ஆர்ட் இருக்கலாம், இல்லை கிளாசிக் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதுக்கான அக்காமடேஷன் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்காமடேஷன் ஸ்பேஸ் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தராமல் இண்டிவிஜுவல் பிளாக் மாதிரி வீடு மாதிரியே நான் வந்து செக்ரிகேட் பண்ணேன். அந்த ஸ்லோ ப்ரூஃப் வச்சு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஸ்லோ ப்ரூஃப் வந்து ரொம்ப ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும். தென் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் படி ஸ்லோ ப்ரூஃப் ரொம்ப பெட்டர் நான் மாடர்னாக கொடுக்கறதுக்கு பதிலாக. ஸோ அதை தாண்டி என்னென்னா இப்போ வந்து நான் 2ஆக பிரிச்சிருந்தேன் என் அக்காமடேஷனில். ஒன்று எப்படின்னா 2 பெட் ரூம் மாதிரி, அப்புறம் 5 பெட் ரூம் மாதிரி. 2 பெட்ரூம் எதுக்கு, இது வந்து திடீர்னு சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆடுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வராங்கன்னும் போது அவங்க அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போ ஒரு கரகாட்டம் ஆடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஆர்ட் பீப்புள் வராங்க, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூம். இப்போ நான் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நான் தனியாக ஒரு ஹாஸ்டல் மாதிரி நான் பிரிக்க வைக்காம, இல்லை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு அக்காமடேஷன் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கொடுக்காம ஏன் அப்படி கொடுத்துருந்தேன்னா, ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் வீடு மாதிரி இருக்கும்போது இப்போ அதை தாண்டி இப்போ ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடுறவங்களுக்குமே கான்வர்சேஷன்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அவங்க குரூப் பர்ஃபார்மன்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆடுறவங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆடுறவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, என்ன பண்ணணும், எப்படி என்னோட ஸ்டேஜ் இப்படி இருக்குது, இந்த சைடு இருக்குது, இங்கே ஓப்பனிங் இருக்குது, நான் இங்கேருந்து இப்படி வரணும், ஸ்டேஜ் வித் இப்படி இருக்குது. ஸோ இப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது குரூப் பர்ஃபார்மன்ஸ் ஆடுறாங்க, அது யாருனாலும் சரி, கத்தக்காரவங்க சரி, குச்சிப்புடி ஆடுறவங்க சரி, இல்லை கரகாட்டம் ஆடுறவங்க சரி, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா வந்து இதுலேருந்து நீ இப்படி பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் அவங்க வீட்டு வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு ஸ்பேஸாக வந்து இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது தேவை அந்த டைமுக்கு. இப்போ புது ஏன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா ஸ்டேஜும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டேஜும் இருக்கட்டும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே வேரி ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு எப்படி பண்ணணுன்ற ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்குள்ளே. அதனால அந்த ஸ்பேஸ் நான் அப்படி ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடியோ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்குலராக கொடுத்துருந்தேன். ஏன் சர்க்குலரானா, நான் என்னோட ஆடிட்டோரியம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கோன் ஆஃப் விஷன்ன்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான். அது என்னென்னா ஃபேன் ஷேப்பில் இருக்கும்போது இங்கேருந்து ஒருத்தவங்க வியூ பண்ணுறாங்கன்னா அவங்களால ஓவராலாக எல்லாரையும் கவர் பண்ண முடியும். அதுதான் பேசிக் கான்செப்ட். நான் என்னோட கிளாஸ் ரூம்ஸ்க்கு கொடுக்கும்போது அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம். அந்த டீச்சர் அங்கே இருந்து அவங்களால எல்லாரையுமே பார்த்து அவங்களால கரெக்ஷன் சொல்கிறதுக்கோ இல்லை அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை கவனிக்கிறதுக்கோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா சர்க்குலராக இருக்கிறத நான் 6-7 டிவிஷன்ஸாக நான் செக்ரிகேட் பண்ணி ஒரு கிளாஸ் ரூம்ஸும் அந்த மாதிரி கோன் ஆஃப் விஷன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி நான் அப்படி க்ரியேட் பண்ணேன். அதோட சென்டர் ஸ்பேஸ் வந்து சும்மா ரஃப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லை மார்னிங் ப்ரேயர் ஸ்பேஸாக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து வச்சேன். இதுவும் கலாஷேத்ராலேருந்து தான் நான் இன்ஸ்பயர் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரேயர் ஸ்பேஸ்னு ஒரு தனியாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க அங்கே பர்ஃபார்மன்ஸும் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரீ மட்டும்தான் அது பார்க்க ஒரு ஷெல் மாதிரி க்ரியேட் ஆகிருந்துச்சு. அந்த ஸ்பேஸை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட சைட்டில் அப்படி ஸ்பேஸ் இல்லைனாலும் நான் அப்படி க்ரியேட் பண்ணணும், அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் லுக் கொடுத்துச்சு. அந்த ஸ்பேஸில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ண வச்சுது. இப்போ என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட இருந்தாங்க. அவங்களுக்கு பர்ஃபார்மிங் சென்டருக்கும் அவங்க பர்ஃபார்மிங் சென்டருக்குலாம் பண்ணலை, டிசைன் பண்ணல. ஆனால்
ஆனால் அவங்களாலுமே அந்த ஸ்பேஸ்லேருந்து எழுந்து வர முடியல. அவங்களால அந்த ஸ்பேஸில் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காரணுன்ற ஒரு ஆசை க்ரியேட் பண்ணது வந்து அந்த ஸ்பேஸ். அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன் ஸ்பேஸை வந்து என்னோட டிசைனில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. நான் அது மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். அது இல்லாமல் அது அவுட்டோர் பர்ஃபார்மிங் ஸ்பேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பேஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ கிளாஸ் வெறும் ஸ்டூடியோஸ்க்கு மட்டுமே வந்து ரஃபாக ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கூட அங்கே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நான் அது க்ரியேட் பண்ணேன் ஸ்டூடியோவில். அதுக்கப்புறம் வந்து என்னோட லைப்ரரி அண்ட் மியூசியம். லைப்ரரி மியூசியம்னு சொல்லணும்னா, லைப்ரரி வந்து நான் ஜென்ரல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லைப்ரரி. வேணா புக் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லை வந்து அவங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் பிடிக்குதோ அந்த ஸ்பேஸில் வந்து உட்காந்து படிக்கிறது. அங்கே உள்ள வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நான் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க எங்கேனாலும் உட்காந்து ஒரு திண்ணையாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஸ்பேஸில் உட்காந்து அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மியூசியம் பார்த்திங்கன்னா, மியூசியம் கம் ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரியும் சரி மியூசியம் சரி என்ன தீம்னா நவரசா தீமில் பண்ணியிருந்தேன். எக்ஸ்பிரஷனிசமோட லிங்க் ஆகி தான். ஸோ நவரசான்ற தீமில் பண்ணியிருந்தேன். இப்போ மியூசியம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வந்து மொத்தம் நவரசான்னு மீன்ஸ் 9 ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி. ஸோ அதனால் 9 பிளாக்ஸ் 9 பேனல்ஸ் கொடுத்துருந்தேன். 9 பேனல்ஸில் வந்து ஒரு பேனலுமே ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு நடுவில் வந்து இப்போ டான்ஸோட காட் வந்து சிவா தான். ஸோ அதனால் நட்ராஜரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு இது வந்து ருத்ரம் அப்படின்னா ஓகே சாந்தம், இல்லை அந்த மாதிரி கருணா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு அந்த ஒரு பேனல் ஃபுல்லாக எந்த காடசன்ஸ் எதுனாலும் யாருனாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த தீம் அந்த ரசா ஃபேஸ் வச்சு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் சரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபுல் பேனலும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் சென்டரில் மேலே ஒரு லைட் ரே வரும். அது மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து அது மேலே ஒரு லைட் ரே வரும். ஸோ வந்து அந்த சென்டரில் வந்து இந்த நடராஜா ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரசா வச்சுருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னோட ஒரு 9 பேனல்ஸுமே நான் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பேனல் முடிச்சுட்டு அப்படியே ஆர்ட் கேலரி வழியாக வெளியில் வந்து மெயின் லாபி வந்து அப்படியே போகிற மாதிரி. ஸோ இது என்னோட மியூசியம். அதுக்கப்புறம் வந்து என் ஆடிட்டோரியம்ஸ் முதல்ல நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நடுவில் என் OIT இருக்கும், அதை சுற்றி என்னோட கான்ஃபரன்ஸ் ஹால், அப்புறம் வந்து ப்ரொசீனியம் டைப் எல்லா ஆடிட்டோரியம்ஸையும் அப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஆடிட்டோரியம்ஸ் தான் இருக்கிறதுலே மேஜர் ரோல் அதில் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமோ. ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி பீப்புள், இப்போ ஒரு 1200 கெப்பாசிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டோரியம் மட்டும் ஃபில்லாக இருந்தால் பரவாயில்ல. அட் அ டைமில் 2000 கெப்பாசிட்டி ஆடிட்டோரியமாக ஃபில்லாக இருந்து ஈவெண்ட் அந்த டைம் முடிஞ்சு வராங்கன்னும் போது 2000 பீப்புள்ஸ் அட் அ டைம் வரும்போது அது பெரிய க்ரௌட் தான், அது பெரிய கிளாஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இது வந்து ஒரு ஃபிலிப் ஜான்சனோட ஆடிட்டோரியம் டிசைனில் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரும் 3000 அபோவ் கெப்பாசிட்டியான ஒரு ஆடிட்டோரியம் வந்து அது மாதிரி 3 ஆடிட்டோரியம் வச்சுருப்பாரு. அதுலேருந்து அவ்வளோ பீப்புள் வரணும் அப்படின்னு வராங்கன்னும் போது அது பெரிய கிளாஷ் வரும் அப்படின்ற பட்சத்தில் அவர் எப்படி இது பண்ணாருன்னா, நிறைய ஸ்டெப்ஸ் கொடுக்கும்போது லெவல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது க்ரௌட் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் அவரோட கான்செப்ட். அதில் அவர் கொடுத்த ஐடியாலஜி அதுதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் கொடுக்கறதுக்கும் லெவல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது அந்த க்ரௌட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஐடியாஸ் எனக்கு பிடிச்சதுனால நான் OIT சென்டர் பண்ணிட்டேன். OIT சென்டர் பண்ணும்போது எந்த ஆடிட்டோரியம்லேருந்து வெளில வந்தாலும் அந்த OIT வழியாக வந்து கீழே இறங்கி தான் அந்த இன்னொரு ஆப்போசிட் சைடில் தான் அவங்க ஏறி போகணும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்பேஸை வந்து சிலரும் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங் அவங்க பெடஸ்ட்ரைன்ஸ் நடந்து இவ்வளோ தூரம் வரும்போது கண்டிப்பாக கால் வலிக்கும். அதனால் அவங்க அந்த OITயில் உட்கார்ந்துருக்கலாம், பாதி பேர் உள்ளே போகலாம், இல்லை ஈவெண்ட் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு நினைக்கிறவங்க உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த ஸ்பேஸாக இருக்கும். அப்போ வந்து அவ்வளோ க்ரௌட் வராதுன்றதுனால என் OIT சென்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஆடிட்டோரியம்ஸ். ஸோ என்னோட அந்த 5 ஆடிட்டோரியமில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து ஒரு 150 கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மியூசியம், லைப்ரரி ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி 3rd இயர்லையோ 4th இயர்லையோ நாங்கள் டிசைன் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இல்லை. ஆடிட்டோரியம் ப்ளஸ் இப்போ டீட்டெயில் பண்ணணும் போது எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், வெறும் ஸ்டேஜ் நார்ம்ஸில் வந்து வெறும் ஸ்டேஜும் சீட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி சுற்றி இருக்க அந்த மெக்கானிக்கல் ரூம், எலக்ட்ரிக்கல் ரூம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எக்ஸாக்ட் சைஸ் எப்படி இருக்கும் எதுவுமே வந்து ஐடியா கிடையாது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து என்னோட சீனியர் கைட்ஸ் எல்லாமே எங்கள் ஸ்டாஃப் இல்லைன்னு அது அவங்களோட டிஸ்கஷன் எல்லாமே
ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, ஓகே நம்ம லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ணியிருக்கோம், கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம், இதில் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் வந்துடும், இதுலேருந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதை தவிர ஒரு யூஸராக அந்த ஸ்பேஸில் என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத வந்து நான் அவ்வளோ கவனிக்காமல் விட்டதுனால, ஸோ அப்போ தான் எங்கள் கைட்ஸ், எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு கைட் பண்ணதுன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கேல் அந்த பில்டிங்னும் போது, இப்போ எந்த பில்டிங் போனாலும் நம்ம செல்ஃபியோ ஃபோட்டோவோ அந்த மெமரிக்காக கண்டிப்பாக எடுப்போம். அந்த ஸ்பேஸ் போயிருக்கோம், நம்ம போய் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அதுக்காக தான் செட்பேக் வந்து நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நார்ம்ஸில் அப்படின்ட்டு கொடுக்கும்போது தான் எங்கள் சார் சொன்னார், இல்லை நார்ம்ஸ் வந்து எப்போவுமே வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட் தான், உனக்கு வந்து பாஸ் ஆனால், உனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நல்ல மார்க் வேணும்ல, அப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா தான் அந்த பர்சனல் நின்று அந்த பில்டிங்கை பார்க்க முடியும். அவன் கிட்டக்க போய் இவ்வளோ தூரம் பார்க்க மாட்டான், தூரமாக இருந்தால் அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ரசிக்கணும். ஸோ அதுதான் அந்த ஸ்பேஸ் நீ அவங்க யூசர் கொடுக்குற கிஃப்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு என்ன, நம்ம டிசைன் பண்ணுறதை தாண்டி ஒரு யூசருக்கு யூஸ் பண்ணிட்டு வர்றதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் அதெல்லாம் யோசிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மோகன் ஹரிஹரன் சார் மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவரை போய் மீட் பண்ணி, சரி நம்ம தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோமே, அவர் எதாவது கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், நமக்கு தான் ஆடிட்டோரியம் பற்றி ஏதோ தெரியுமே அப்படின்ட்டு தைரியத்தில் போயிட்டேன். அவர் ரொம்ப எதுவும் கேட்கல, தியேட்டருக்கும் ஆடிட்டோரியமுக்கும் என்ன வித்தியாசம், சினிமா தியேட்டருக்கும் ஆடிட்டோரியமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். பட் ஆனால் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்றது அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ அவர் எனக்கு டீச் பண்ண, அவர் எனக்கு இன்னும் எனக்கு நல்லா கைட் பண்ணும்போது எனக்கு இன்னும் நல்ல ஒரு விஷன் கிடச்சிது எனக்கு ஆடிட்டோரியம் பற்றி. ஸோ எனக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணணும்ன்ட்டு அப்போ தான் அவர் சொன்னார், தியேட்டரில் வந்து நான் சொன்னேன் தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறாங்க, ஸோ இது வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ்னா இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுது, தியேட்டர் வந்து ட்ரூ ஸ்கேல் கிடையாது நீ பார்க்குறது, ஆடிட்டோரியம் வந்து ட்ரூ ஸ்கேல். அவங்க லைவாக பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த ட்ரூ ஸ்கேலை வந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்றதை நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னும் போது தான் எனக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே கரெக்டாக ஒரு 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 அப்சர்வராக ஒரு ஆடியன்ஸாக நம்ம எப்படி அதை பார்க்கணுன்றதும் இருக்குது. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்ததுனால மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டிசைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஆடிட்டோரியம் உள்ள ஸ்பேஸ் எப்படி பண்ணணுன்ற இல்லை ஓகே. அதுக்கப்புறம் என்னோடய ஆடிட்டோரியம் ஸ்பேஸ் உள்ள நான் எப்படி என்னோடய ஸ்பேஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக் என்ட்ரன்ஸ், பேக் என்ட்ரன்ஸ், அப்புறம் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து உள்ளே வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாபி ஸ்பேஸ், லாபிலேருந்து தான் வந்து சீட்டிங்ஸ்க்கு போகிற மாதிரி. லாபியில் வந்து ஒரு பேண்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும், ஒரு பேண்ட்ரி, அதுக்கப்புறம் பேண்ட்ரிக்கான ஸ்டோரேஜ் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் தேடுவாங்க, அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி அது இல்லாமல் ஆடிட்டோரியம்ஸ்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தனியாக இருக்கணும். இப்போ சீட்டிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த பேனல் உடஞ்சிருச்சு, இல்லை வேறு ஏதோ உடஞ்சி போனது, இல்லை ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்காக அந்த ஸ்டோரேஜ் இருக்கணும், அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி தான் நானும் யோசிச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட டிசைனில் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிசப்ஷன்லேருந்து விஐபிஸ்னால் விஐபி ரூம், அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, அடுத்தது யாரோ அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ அடுத்த லெக்சர்ஸ்க்கு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னும் போது ஸோ அவங்க வெயிட் பண்ணுறதுக்கான பேக் ஸ்பேஸ். அப்படி இல்லை ஒரு இப்போ அவங்க முடிச்சுட்டு வராங்க, அவங்க கிளம்புறாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது இல்லாமல் ஃபயர் பேனல் ரூம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ரூம்ஸ் இருக்கணும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங் தான் நான் என்னோடய கான்ஃபரன்ஸ் ஹாலில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ரொசீனியம் டைப் 450 கெப்பாசிட்டி ஆடிட்டோரியம். ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கெப்பாசிட்டி தான் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து 150 கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது பால்கனி. ஸோ என்னென்னா, இப்போ அவங்களுக்கும் பேண்ட்ரி வந்து நான் தனியாக ப்ரொவைட் பண்ணாமல் அவங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு வந்து கீழே ரீச் ஆகுற மாதிரி. ஸோ அது ரீச் ஆகும்போது ஒரே பேண்ட்ரியாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ் அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மிங் லான்ச் கொடுத்துருந்தேன். பெர்ஃபார்மிங் லான்ச் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 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 10 பேர் ஆடுறாங்க, ஒரு குரூப் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பெர்ஃபார்மிங் முடிச்சவங்க வந்து எங்கே போய் வெயிட் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு பெர்ஃபார்மிங் லான்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் அது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது. இப்போ எனக்குன்னா அந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் அவ்வளோ அது கிடைக்கல. ஸோ இது நான் டிஸ்கஷன்ஸ்லேருந்து தான் நான் நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் ரூம்னு இருக்கணும், மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரூம்ஸ்னு தனியாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இப்போ இவ்வளோ அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸ் இருக்குது, அதே தான் பேனல்ஸ். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நிறைய பேனர்ஸ் இருக்கும், யாராவது ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இது வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, லைட் செட்டிங்ஸ்க்கு, அதுக்கு இதுக்குன்ட்டு இருக்கும். அது இல்லாமல் முக்கியமாக எனக்கு ஆடிட்டோரியம் ஸ்பேஸ், இப்போ 1200 கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரஸ்ட் டைப்பாக இருக்கட்டும், இதில் வந்து என்னென்னா ரெண்டுத்துலேயுமே வந்து எனக்கு பெர்ஃபார்மிங் ஸ்பேஸ்ன்னு நான் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். மேலே G+1 எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெர்ஃபார்மிங் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணிது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ரெகுலர் ஏன் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும், இப்போ நம்ம வந்து அகாமடேஷனில் நான் கொடுத்துருந்தேன், அது இல்லாமல் ஏன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோன்னா, ஆடிட்டோரியமில் ஜென்ரலாக பெர்ஃபார்மிங்க்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேஜ் அளவே தான் இருக்கணும் அந்த பெர்ஃபார்மிங் ஸ்பேஸும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் அவங்க ஸ்டேஜில் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எனக்கு ட்ரஸ்ட் டைப்னும் போது ட்ரஸ்ட் வந்து எனக்கு வந்து செமி ஆப்டகனலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி எனக்கு மேலே வந்து ஒரு 3 பெர்ஃபார்மிங் ரிஹர்சல் ஸ்பேஸ் மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடீஸை தாண்டி டிஸ்கஷன்ஸில் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா, என்னோட கேஸ் ஸ்டடியாக இருக்கட்டும், NCPA மும்பையாக இருக்கட்டும், அவங்க எப்படின்னா VIP என்ட்ரன்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து டாடா தியேட்டருக்கான என்ட்ரன்ஸ். அது எப்படின்னா, அது எடுத்தோடனே G+1க்கு தான் போகும் அந்த ஸ்டெப்ஸ் மேலே போய், அதான் மெயின் என்ட்ரன்ஸ், அதுதான் வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸ். அதில் இருக்கிறது VIP என்ட்ரன்ஸ். ஸோ அது வந்து எப்படின்னா G+1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் ரீச் ஆகும். VIPs வரும்போதே மேலேருந்து தான் கீழே ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு என்ன இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி மேலேருந்து பார்த்துட்டு இருக்குது, பின்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட டிசைனில் அது இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவ்வளோ இது பண்ணோம். அது இல்லாமல் இப்போ ரேம்ப் இருக்கணும். இது என்னோட டிசைன் வந்து கம்ப்ளீட்லி வந்து எப்படின்னா பேரியர் ஃப்ரீ. ஸோ அதுக்கான ரேம்ப் கேல்குலேஷன்ஸ் இருக்கணும். இப்போ எப்படின்னா வந்து ரேம்ப்னாலே 1:8 1:12 அப்படின்னு நம்ம ரஃபாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஆடிட்டோரியம் ஸ்பேஸ்னும் போது நிறைய லெவல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போது என் டிசைனில் நான் அதை சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த ரேம்ப்லாம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணி எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் வந்து அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. அப்புறம் இதில் வந்து ப்ரொசீனியம் டைப் அப்படின்னும் போது கண்டிப்பாக பேஸ்மெண்ட். இப்போ வந்து ட்ரஸ்ட் டைப் ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், இல்லை கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்கட்டும், எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டராக இருக்கட்டும், எதுக்குமே வந்து பேஸ்மெண்ட் வந்து தேவைப்படாது. ஆனால் ப்ரொசீனியம்க்கு வந்து அந்த பிட் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பேஸ்மெண்ட் இருக்கணும். இதில் என்னென்னா, நம்ம இப்போது நான் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன்னா, என்னோட ஓக்கல் ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், அதாவது ட்ரஸ்ட் டைப் ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் ரூம்ஸ்லேயே நான் ரெண்டுமே செக்ரிகேட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி, ஒன்று மேக்கப் ரூம் மாதிரி. க்ரீன் ரூம்னா காமனாக ஒன்று கொடுத்துடலாம், அதை தாண்டி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறதும் பெட்டர். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஜென்ரலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அது எந்த டான்ஸ்னாலும் சரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, முதல்ல மேக்கப் பண்ணிட்டு தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, மேக்கப் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஓக்கல் வெறும் ட்ராமா, இவங்களுக்குமே இப்போ ட்ராமா பண்ணுறவங்களுமே அப்படி தான், வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்புறம் மியூசிக் இவங்களாம் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுற கான்செப்ட் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா, இப்போ மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அப்போ ஒரு 4 பேர் ஆடுறாங்க, அப்படி 4 பேர் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க 4 பேருமே அந்த ரூமில் வந்து மேக்கப் பண்ணிவிடுவாங்க. அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்க்காக தனியாக அந்த இடம் பத்தாது. ஸோ அதனால நான் 2ஆக செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டீமுக்கு அப்படி 2ஆக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் அந்த இப்போ வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா பிட் அப்படின்ற இருக்கிறது வந்து ப்ரொசீனியம் டைப்பில் தான் இருக்கும். ப்ரொசீனியமில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தாண்டி ஒப்பேரா யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து கீழே வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த பிட்லேருந்து தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பிட்டு கீழே தான் வந்து ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் தான் இருக்கும்.
ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க கீழே இறங்குறது வந்து ரொம்ப ரேர். ஸோ மேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து க்ரீன் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அந்த பிட்க்கு கீழே இறங்குறது வந்து ரேர். அதை தாண்டி நான் பண்ண கேஸ் ஸ்டடீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிட் கீழே வந்து க்ரீன் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது முடிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு திரும்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து கிளம்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனால என்னோட டிசைன்லையும் நான் அப்படி தான் ப்ரொவைட் பண்ணேன். அது இல்லாமல் இப்போது ஆடிட்டோரியம் அப்படின்னு பேசிக்காக பார்த்தோன்னா எப்படி அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸ் வந்து எப்படி அக்குஸ்டிக்ஸ் ப்ளே ஆகுது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வால் நான் நினச்சது வந்து ஒரே ஒரு ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸ் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அப்படி கிடையாது. ரெண்டு வால்லையுமே வந்து ரிஃப்ளெக்டிவும் இருக்கும், அப்சார்ப்ஷனும் இருக்கும். வாலில் வந்து ஒரு டயகனல் பேனல்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிவ் இருக்கும், பேக் சைடு வந்து அப்சார்ப்ஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு வாலில் இருக்கும். கம்ப்ளீட்டாக ரியர் வால் பேக் வால் வந்து கர்வியாக இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து அந்த சவுண்ட் வந்து ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கணும், அதுவும் கம்ப்ளீட்டாக அப்சார்ப்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீலிங்க்கு வந்து சில ஆங்கிள்ஸ் இருக்குது அக்குஸ்டிக்ஸில். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தான் அப்சார்ப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பேசிக் அக்குஸ்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பாக கார்பெட் ஃப்ளோரிங்காக இருக்கணும். உட் ஃப்ளோரிங்கில் கார்பெட் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது சவுண்ட் அப்சார்ப்ஷன் வந்து இது பண்ணும். ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக உட் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சவுண்ட் வந்து அந்த ஸ்டேஜில் அவங்க அடிக்கிற அந்த டான்ஸ் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி சவுண்ட் அந்த ஸ்டேஜில் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் சவுண்ட் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவங்களால அந்த ரிவர்பரேஷன் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்போ தான் அந்த எண்டு வரைக்கும் போக முடியும். ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த ஆடியன்ஸ் வரைக்கும் அது ரீச் ஆகும். ஸோ அதனால் அங்கே தான் ரிவர்பரேஷன் நிறைய சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னும்போது சைக்ளோரோமா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா பின்னாடி வந்து ஒரு வால் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் வந்து பேக் ட்ராப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த வால் இல்லைன்ற பட்சத்தில் பேக் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க போது அந்த வால் இருக்காது. ஸோ அந்த ஸ்டேஜை சுற்றி வர மிச்ச விஷயங்கள் தான் வந்து சைக்ளோரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீட்டிங்லேருந்து ஸ்டேஜை பார்க்குறவங்களுக்கு மேலே இருக்க எந்த சர்வீஸுமே தெரியக்கூடாது. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். அந்த போர்டை வந்து பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்க்கும் முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். இன்கேஸ் பேக்ட்ராப் யூஸ் பண்ணாமல் வெறும் செமினார்ஸ் மட்டும் நடக்குதுன்னும் போது அந்த பார்டர் தான் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்க இடத்துல மேலே இருக்க அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸ்க்கு வந்து அந்த அக்குஸ்டிக்ஸ் பேனல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ லைட் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கோ வந்து கேட் வால்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டேஜுக்குமே இருக்குது. அதுக்கு மேலே ஃப்ளை கேலரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நிறைய எப்படி சொல்கிறதுனா ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் இல்லாமல் ஏணி மாதிரி கொடுத்துருப்பாங்க, லேடர் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் போய் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேட் வால் இருக்கும். எப்படி உங்களோட ஸ்டேஜ் இருக்குமோ அந்த ஸ்டேஜ் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு ஃப்ளையிங் கேலரி இருக்கும். ஸோ அங்கேருந்து பேக் ட்ராப் ரெடி பண்ணுறது, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனுக்கு இந்த பேக் ட்ராப் போடுறது, லெவல்ஸ் பண்ணுறது, லைட் செட்டிங்ஸ் பண்ணுறது, ஸ்பாட் லைட் கொடுக்குறது எல்லாமே இந்த மாதிரி தான் இதில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டிசைன்ஸை வந்து நான் இது பண்ணேன். ஓகே, அப்புறம் என்னோடய சைட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் 3 என்ட்ரன்ஸாக பிரிச்சுருந்தேன். ஸோ 3 கேட்வேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சைடு, அதுக்கப்புறம் சென்டர், என்னோட சைட்டோட சென்டர், அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டரில் இருக்க போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெஹிக்குலர் ஆக்சஸ் இருக்கும், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக பெடஸ்டைன். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸோ டேரெக்டாக வரும்போது இந்த பெடஸ்டைன்லேருந்தே ஆடிட்டோரியம் ஸ்பேஸ்க்கோ இல்லை வந்து எங்கே ஈவெண்ட் நடக்குதோ அங்கே டேரெக்டாக அது லீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அங்கே கம்ப்ளீட்டாக 2 வீலரோ வெஹிக்குலர் ஆக்சஸ்க்கு வந்து இடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங், 2 வீலர்ஸ், வெஹிக்குலர் ஆக்சஸ் மாதிரி. ஸோ இது டேரெக்டாக போய் அட்மின்லேயும் நிற்கும். ஸோ அட்மினில் வந்து அந்த போர்ஷன் வந்து என்னோட கேப் இதெல்லாம் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பொசிஷன் மாதிரி அது ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் பார்க் பண்ணுறவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸிட் ஆகிற மாதிரி. அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க யாருனாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து மெயின் அட்மின் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் அட்மின் ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு ஈவெண்ட் டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றது போது டேரெக்டாக பெடஸ்டைன்லேயே
லீட் பண்ணிடலாம். அது இல்லாமல் என்னென்னா இது ஏன் அப்படின்னா கலாஷேத்ராவில் தான் கலாஷேத்ராவில் தான் நான் இது பண்ணது. ஒரு ஸ்பேஸை வந்து நடந்தோ இல்லை அந்த ஸ்பேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூ வந்து தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்னென்னா என்னோடய ஸ்பேஸ் வந்து டேரெக்டாக பெடஸ்டைன் வந்து எப்படின்னா ரைட் சைடில் வந்து என்னோடய மெயின் ஃபுல் ஆடிட்டோரியம் ஸ்பேஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து கெஃபே அண்ட் மியூசியம் லைப்ரரி ஸ்பேஸ். அதை தாண்டி ஸ்டூடியோக்கு வந்து என்னோடய சைட்லேயே வந்து என்னோடய சைடு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. ஸோ சைடு என்ட்ரன்ஸ் வந்து விஐபி என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடியோ என்ட்ரன்ஸ். எப்படின்னா ஸ்டூடியோ வந்து லீவ் டைமில் தான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால் ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் அப்போ அது ஸ்டூடெண்ட்ஸ் வர டைம்லையோ அந்த டைமில் வந்து இது ரெண்டுதும் கிளாஷ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர் வந்து என்னோடய கெஃபே இருக்கட்டும், என்னோடய மியூசியம் லைப்ரரியோட என்னோட லோடிங் அன்லோடிங் ஸ்பேஸ்க்கான சர்வீஸ் ஸ்பேஸாக நான் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னோட சைட்டில் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எதுனா வந்து என்னோட ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் நடராஜர் ஸ்டாச்சு ஒன்று கொடுத்துருந்தேன். அது எதுக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி கான்செப்ட்னா பிளான்லேருந்து பார்க்க லிங்கம் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்கும். ஸோ அந்த ஆவிடைன்ற ஷேப் வந்து வாட்டர் பாடியாக நான் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வாட்டர் பாடியாக அது கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஒரு இவ்வளோ தூரம் நடந்து வரும்போது ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரல் பீப்புள். இப்போ நாங்களே நிறைய கேஸ் ஸ்டடீஸில் போய் எங்களுக்கு மிஸ் ஆன ஒரே விஷயம் அதுதான். ரொம்ப தூரம் நடந்துட்டு உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணது வந்து அதனால தான். ஏன்னா இவ்வளோ தூரம் பெடஸ்ட்ரைன்ஸ் நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய சீட்டிங்ஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் அது வந்து நான் சொன்ன கான்செப்டில் சொன்ன மாதிரி கதக்கான்ற ஒரு ஃபார்ம் வந்து அங்கே கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு இன்ஃபார்மல் கேதரிங் ஸ்பேஸ் மாதிரி, இன்கேஸ் ஏதாவது அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ் நினச்சா அங்கே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அதை தாண்டி அது வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாகவும் யூஸ் ஆகும். என்னை கைட் பண்ண என்னோடய ஸ்டாஃப் அதுக்கப்புறம் மோகன் ஹரிஹரன் சார், இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தலி ஃபவுண்டேஷனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு.